டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 20 பேருக்கு முட்டை, இந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் அதை வச்சு புலவு ஒன்று செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்லங்க பொன்னி பச்சரிசி 1.5 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு பாத்திரத்தில் ஊற வச்சாச்சுங்க. 10 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் 12 தக்காளி கட் பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம வீட்டு பால்கனியில் புதினா நல்லா வந்துருந்தேங்க. அதில் ஒரு 2 கட்டு அளவுக்கு பறித்து வச்சு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. மல்லித்தழை 2 கட்டு வாங்கிட்டு கட் பண்ணி வச்சாச்சுங்க. கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை ஊற்றி வச்சாச்சுங்க. அதே மாதிரி அந்த கட் பண்ண தக்காளியை மிக்சியில் போட்டு அதையும் தனியாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. புதினா, கொத்தமல்லி 2ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சி தனியாக அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே ஒரு 5 ஸ்பூனுக்கு வர மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க. பாட்டிலில் வச்சாச்சு. இப்போங்க ஏற்கனவே ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டு வெறும் அரிசியை மாத்திரம் எடுத்துக்கலாங்க. அந்த அரிசி 1.5 கிலோன்றனால 9 கப்பு அரிசி வரும். அதில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 18 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வச்சு அடுப்பில் வச்சு அதை அரைவேக்காடு சாதமாக்கிக்கலாங்க. அதை அப்படியே அதை அடுப்புலேருந்து இறக்கி தனியாக வச்சிடலாங்க. இப்போது சோயா மீல் மேக்கர் 150 கிராம் இல்லை 200 கிராம் ஒரு பாக்கெட்டில் வருங்க. அதை எடுத்து வெந்நீரில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதில் இதை மீல் மேக்கரை ஊற வச்சிடலாங்க. அப்படியே இப்போது புலவு செய்கிற பெரிய அலுமினிய பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் போட்டு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் ஒரு 3 கிராம் பட்டை, 15 லவங்கம், ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாங்க. அது அந்த பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் போட்டு அப்படியே வதக்கிடலாங்க. இப்போ அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டுங்க நல்லா. இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா குறுக்கால வெட்டினது அதையும் இதில் போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வேகணுங்க. அந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டுங்க ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாங்க. இதில் அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி தழை அதையும் அதில் ஊற்றிக்கலாங்க. எல்லாம் நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா இதுலங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதில் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளிங்க அதையும் சேர்த்துக்கலாங்க. இல்லை சீக்கிரம் வந்துடுறதுனால கொஞ்சம் கடைசி நேரத்தில் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க. தயிர் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். அது சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
அதையும் அப்படியே ஊற்றி விட்டு கலந்துக்கலாங்க அப்போல்லாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க எல்லாத்தையும். இப்போது கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 6 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு கடைசியில் வந்து பார்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க எல்லாம். இப்போ மூடியை திறந்து வச்சுட்டுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. டேஸ்ட்டு பார்த்தா இல்லைங்க, கொஞ்சம் உப்பும் காரமும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து திருப்பி நல்லா எல்லாம் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இதில் சோயா மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் முதலே போட்டுட்டோம்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். அதனால் இந்த கடைசியில் போட்டோம். ஏற்கனவே இது ஊற வச்சது தான். நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த கடைசியாங்க, இப்போ நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த சாதத்தை அதில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. சாதம் கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கம்ப்ளீட்டாக புலவு வாசனை கமன்னு வருதுங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ 20 முட்டை தனியாக எடுத்துங்க. நல்லா அவிச்சிட்டு ஓடை எடுத்துகிட்டு உரித்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த செய்து வச்ச சாதத்தைங்க இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஒரு முட்டை அதில் வச்சு அதை 20 பேருக்கு அன்னதானம் பண்ணிடலாங்க. இதோட ஆளுக்கு ஒரு பெட்ஷீட்டு, 1/2 லிட்டர் குடிக்கிற தண்ணி அதையும் சேர்த்து கொடுத்துடலாங்க. சொல்பா, எந்த ஊருப்பா நீ? செங்கல்பட்டு ஐயா. செங்கல்பட்டு. ஏன் இந்த மாதிரி வந்து இது பண்ணுற? எனக்கு யாரும் கிடையாது. சரி. குழந்தைங்க யாரும் கிடையாது. சரி ரைட்பா. இங்கே துப்புரவு தொழிலாளிங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுத்துடலாம். 2 கொடுங்க. ஒன்றுமா இன்னொரு சாப்பாடு வேணும். நன்றி ஐயா. ஓகே. இது எந்த ஊருங்க நீங்கள்? பக்கத்தில் தானே. நான் பெட்ஷீட் எடுத்து தண்ணி கூடி படங்கலாமா சாப்பாடு கொடுத்துருங்க. ஒருத்தர் ஒவ்வொரு ஆளுக்கு தராங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் தான். சாப்பாடு பார்த்துமா பார்த்து மெதுவா. ஐயா நன்றி ஐயா. நன்றி மேடம். வாங்க. நீ வாங்கினா நான் வாங்கினேன் என்ன சில்லுன்னு நல்லா சிலிண்டர் கொஞ்சம் மூடி சரியா இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரைட். இந்த அன்னதானம் ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறதுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.